श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि निषज्जा विद्यानां निखिलमतिव्यालगरुडः सभासौभाग्यानां सरसकवितात्मसविता प्रमाणं भाष्यस्य प्रपदनकला जन्मजलधिः करोतु क्षेमं नः कविकथककण्ठीरवगुरुः। மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை நமுச்சி. அந்த நமுச்சியினுடைய விற்த்தாந்தம் நமக்கு ஓரளவு தெரியும். அவனை இந்திரன் கொன்ற கதை இப்பொழுது பார்க்க போகிறது. இரண்யகசிபுவனுடைய பிள்ளை பிரகலாதாழ்வார், பிரகலாதாழ்வானுடைய பிள்ளை விரோச்சனன், அவனுடைய பிள்ளை மகாபலி, மகாபலியினுடைய பிள்ளைதான் நமுச்சி அப்படின்ற அசுரன். இதுல இந்த மகாபலியினுடைய வம்சத்துல யாரையுமே கொல்ல மாட்டேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்றபடினால பெருமாள் இவனை கொல்லல. மகாபலி தானம் பண்ணச்ச சுக்ராச்சார தடுக்கச்ச பெருமாள் அங்க கர்ப்ப பவித்திரத்தினுடைய நுனியினால அந்த ஜலதாரையனுடைய ஓட்டைய ஜலதாரைய வரவழைச்சு தானத்தை பிரதிகிரகம் பண்ணிண்ட. அப்புறம் 3 அடி அளக்கச்ச இவர் பெருசா வளர்ந்து அளக்க ஆரம்பிச்சார். இப்போ இந்த நமுச்சி அப்படின்றவன் மகாபலியினுடைய பிள்ளை, நீ எப்படி இருந்து தானம் வாங்கிண்டியோ அதே அளவோட 3 அடி அளப்பாயாக, ஏன் பெருசா வளர்றன்னு அங்க வாதம் பண்ணான். அப்போ பெருமாள் என்ன பண்ண, அவனை தூக்கி வானத்தை ஒரு சுற்றி மேல தூக்கி கொலை பண்ணல, மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய அப்படின்றதாக இந்த விற்த்தாந்தத்தை அனுபவிக்கிறார். என்ன பிரகலாதனுடைய வம்சம், அதால பெருமாள் கொல்லாம விட்டார். ஆனா இந்திரனுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு போட்டியா யாரும் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறான். அதால நமுச்சிய வதம் பண்ண விற்த்தாந்தம் வேதத்துல முதல் அஷ்டகத்துல 7ஆம் பிரஷ்னத்துல முதல் மாதத்துல வருது. அதை நாம இப்போ பார்ப்போம். இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவ்ய நமுச்சிம் ஆசுரம் நாலபத. இந்திரன் விருத்ராசுரனை சொன்னான். அதுக்கப்புறம் விருத்ராசுரனை கொண்டதுனால அவனுக்கு மகேந்திரன் அப்படின்றதான பட்டப்பெயர் வந்தது. தன்மகேந்திரஸ்ய மகேந்திரத்வம் அப்படின்றதாக விருத்ராசுரனை கொன்னுட்டு மற்ற அசுரர்களையும் தோற்கடித்தான். ஆனா இந்த நமுச்சியை மட்டும் அவனால ஜெயிக்கவே முடியல. அவன் என்ன பண்ணா, ஒரு சமயம் இந்திரன் ஏகாந்தமா 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்றதாக ரொம்ப கெடுத்தான் நமுச்சிய. தகும் ஷச்சா கிருண்ணாத் தௌ சமலபேதாம் சோஸ்மாதபிஷு நதரோ பவது. அந்த யுத்தத்துல எப்படியானா மல்யுத்தம் பண்றவர் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு எதிராளியை பிடிச்சு இழுப்பானோ அதே மாதிரி இழுத்து 2 பேரும் யுத்தம் பண்றார். அதுல இந்திரன் சோர்ந்து போயிடுறான். அப்போ அவனை கொன்னுடலாம், ஆனா நமுச்சி கருணையோட அவனை விட்டு, அதுவும் ஏகாக்கியா இருக்கச்சு அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு. இன்னொன்னும் என்னத்துக்கு இந்த மாதிரி பகைமை, 2 பேரும் அவ பாட்டுக்கு இதுல ராஜ்யத்துல தேவதைகளுக்கு தலைவனா இங்க இருந்துட்டு போ, நான் இருந்துட்டு போறேன் அப்படின்ற அபிப்பிராயத்துல
நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்திரனை பத்தி அவனுக்கு தெரியும். அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிண்டா அதை மீறாம நாம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு கருணையோட என்ன பண்ணா, சோப்ரவீத் சந்தாகும் சந்ததாவஹை அத்வாவஸ்ரக்ஷ்யாமி நமாசுஷ்கேன நார்த்ரேண ஹனஹ நதிவானனக்தமிதி. இப்போ இந்திரனை விட்டுட்டா கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் யுத்தத்துக்கு வருவான், பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்னு இவனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுட்டு நமுச்சி ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, என்ன உலர்ந்த வஸ்துவாலேயோ ஈரமான வஸ்துவாலேயோ என்ன கொல்லக்கூடாது, பகல்லையும் கொல்லக்கூடாது, ராத்திரிலையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்றதாக ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்தான். அவனும் சரின்னு இந்திரனும் ஒத்துந்தான். இவன் வம்சத்துல இவனுடைய எள்ளு தாத்தாக்கு முன்னாடி மகாபலி அப்பா, விரோச்சனன் தாத்தா, பிரகலாதன் கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா ஹிரண்யகசிபு. அவனும் இதே மாதிரிதான் மரம் வாங்கிட்டு இருந்தான். ஈரமான ஆயுதத்தாலேயோ உலர்ந்த ஆயுதத்தாலேயோ என்ன கொல்லக்கூடாது, பகலிலோ ராத்திரிலையோ கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவை பெருமாள் நகத்தை கொண்டு நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி சாயங்காலத்துல பிரதோஷ வேளையில அவனை கொன்னார். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கும் அப்படின்னு இந்திரன் நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தான். ஒப்பந்தம் பண்ணிட்டான், இந்திரனை விட்டுட்டான். இந்திரனும் உயிர் தப்பி பழைச்சிட்டு ஓடி போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன பண்ணான், ஜலத்துல இருக்கிற நுரை இருக்கோ இல்லையோ, அந்த நுரையை எடுத்துட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்துல தடவிண்டான். என்னக்க நுரைன்றது உலர்ந்ததும் இல்லை, ஈரமானதும் இல்லை. நுரைய கொண்டு வேற எதையாவது ஒரு துணி மேல வச்சா அது ஈரமாக ஆகாது. அதாவது அது ஈரமான வஸ்துன்னு சொல்ல முடியாது, காந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால ஈரம் இல்லாத உலர்ந்ததும் இல்லாததான வஸ்துவாக ஆயிட்டபடினால அந்த நுரையை எடுத்து வஜ்ராயுதத்தில் தடவிண்டான். சஜேதம் அப்பாம் பேனம் அசிஞ்சது. ஜலங்களினுடைய புத்புதம் குமிழ் அதை எடுத்துட்டு தடவினான். நவாஜேஷ சுஷ்கா நார்த்ரோ விஜுஷ்டாசீத் அனுதித சூர்யா. இப்போ இவன் எள்ளு தாத்தாவை கொல்லத்த சாயங்காலம் பிரதோஷ வேலை. இது கார்த்தால விடியற் காலையில இவனை அடிக்க போனான். அனுதித சூர்யா, சூரியோதயம் ஆகல. நவாஜே தத்திவா நனத்தமிதி. இது பகல்னு சொல்ல முடியாது, சூரியன் இன்னும் உதிக்கல. ராத்திரின்னும் சொல்ல முடியாது, இருட்டு இல்லை, இருட்டு போயிடுத்து. அதால நவாஜே தத்திவா நனத்தமிதி தஸ்மின் லோகே அபாம் ஃபேனேன சிர உதவர்த்தயத். அந்த நுரைய கொண்டு அவனை தலைய வெட்டினான். உடனே இந்த ஒப்பந்தத்தை மீறி பண்றான் அப்படின்றதுனால அவனை பார்த்து இந்த நமுஜியினுடைய தலை பேசித்து, அடே மித்திர துரோகியே அப்படின்னு கூப்பிடுது அவனை பார்த்து. என்ன ஒப்பந்தம் பண்ணி அதை மீறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒப்பந்தம் பண்ணி மித்திரனாக நண்பனாக ஆயிருக்கும், ஆகையினால அதை மீறி நீ பண்ற. சண்டை வேண்டான்றதுக்காக தான்
ஏதோ உபாயம் பண்ணி இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டா நீ அப்பையும் என்ன ஒழிக்கணும்னே பண்றிருக்கியே, ஒப்பந்தத்தையும் மீறி இருக்கியே, நட்பையும் மீறி இருக்கியே, அதால நீ விரோதி அப்படின்றதாக கூட்டான். உடனே இந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சயேதானபாமார்கான ஜனயது தான ஜுஹோத். அபாமார்க்கம், அபாமார்க்கம்னா இந்த நாயுருவின்னு சொல்லுவா, அதுக்கு பேரு. அதை சிருஷ்டிச்சான், அதை கொண்டு ஹோமத்தை பண்ணான். தைர் வைசரக்ஷா விஸ்தபாஹத. அந்த அபாமார்க்க ஹோமத்தினால மீதி இருக்கிற ராட்சசாலை எல்லாம் போக்கடித்தான். யதபாமார்க்க ஹோமோ பவதி ரக்ஷசாமபஹத்யை. அதால இந்த அபாமார்க்க ஹோமம் பண்ணா ராட்சசாலாம் தொலைவார் அப்படின்றதாக இந்த விற்த்தாந்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இதுக்கு முன்னாடியே வரணும், இந்த பிரஜா சிருஷ்டியை பத்தி நிறைய இடத்துல வரும். அதே மாதிரி சந்ததி மேல் மேலும் வளர்ந்து நன்னா போஷிச்சு இருக்கிறதுக்கான ஒரு கதை வேதத்துல இருக்கு, அதை பார்க்கலாம். என்னன்னா சாதுர்மாச யாகம் அப்படின்னு ஒண்ணு. அதுல 5 தேவதைகளுக்கு ஆராதனம் சொல்லப்பட்டது. அக்னி, சோமன், சவிதா, சரஸ்வதி, பூஃபா அப்படின்னு 5 தேவதைகள். இவர்களுக்கு புஷ்டிபதிகள் அப்படின்னு பேரு. இவ 5 பேருக்கும் இந்த யாகத்துல 3 சமயத்துல அவளுக்கு யாகத்துல பாகம் உண்டு. அதே மாதிரி இந்த ஆமிக்ஷான்னா பால் திரிஞ்சு மேல கட்டியா வர பாகம் இருக்க, அதாவது பால் சூடா இருக்கச்சியே புறக்குச்சுட்டாக்க அது கட்டிகள் நுழையுமா தோன்றும். அதுல கனீபூத கட்டியா இருக்கிற பாகத்துக்கு ஆமிக்ஷான்னு அதை கொண்டு யாகம் பண்ணணும்னா சொல்லிருக்கு. அதெல்லாம் விதிக்கிறதுக்காக இந்த கதையை வேதம் ஆரம்பிக்கிறது. வைஸ்வதேவேன வை பிரஜாபதி பிரஜா அஸ்ருஜத தா ஸ்ருஷ்டான பிராஜாயந்த. காலத்துல பிரஜா சிருஷ்டின்றது யஜ்ஞத்தினால்தான் நடந்தது. இப்போ ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்து அதனாலே சிருஷ்டின்றது பிற்பாடு ஏற்பட்டது. ஆதி காலத்துல பெருமாளே படைக்கச்சு யஜ்ஞங்களை கொண்டுதான் பண்ண அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மாவை படைக்கச்சையும் சஹயஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவா அப்படின்னு யஜ்ஞத்தோடைய கூடதான் பெருமாள் சங்கல்பத்தாலே சிருஷ்டி பண்ணி பிரம்மாவையும் படைக்க சொன்னார். பிரம்மாவும் யஜ்ஞத்தை கொண்டே பிரஜா சிருஷ்டியை பண்றார். அதுல வைஸ்வதேவேன வை பிரஜாபதி பிரஜா அஸ்ருஜத அப்படின்னு. இந்த சாதுர்மாச யாகத்துல வைஸ்வதேவன்றது ஒரு அங்கமான யாகம். அந்த வைஸ்வதேவத்தினால சதுர்முக பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார். ஆனா சிருஷ்டி பண்ணி விட்டுட்டார். அவள்லாம் இதே மாதிரி பிரஜைகளை சிருஷ்டி பண்ணட்டும் லோகத்துல, அதனால பிரஜைகள் நிரம்பி இருக்கட்டும்னு நினைச்சுட்டு விட்டார். ஆனா இவர் படைத்த படைப்பான பிரஜைகள் மற்றொரு பிரஜைகளை படைக்கவே இல்லை, சிருஷ்டிக்கவே இல்லை. தா சிருஷ்டான பிராஜாயந்த சோக்னிரகாமஜத அஹமிமா பிரஜனயேயமிதி. அப்போ இதுக்கு முன்னாடியே தேவதைகளை சிருஷ்டி பண்ணிருக்கார் சதுர்முக பிரம்மா. அந்த அக்னிக்கும் குழந்தை இல்லை. அந்த அக்னி என்ன பண்ணா,
நான் இந்த பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சான். பெருமை இல்லாமல் நேர பிரஜாபதி கிட்ட போனான். போய் நேர் லோகத்துக்காக பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டிச்சேர, ஆனா அவ யாருமே நீர் சிருஷ்டிச்ச பிரஜைகள்லாம் இன்னொரு பிரஜைகளை சிருஷ்டிக்கவே இல்லை, அதான் அப்படியே இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னான். உடனே அவருக்கு மனசுல சோகம் வந்துடுது. நாம படைச்ச நம்ம பசங்களுக்கு பசங்கள் இல்லையே அப்படின்னு. பிரஜாபதேஷு ச மததாத் சோஷோசத் பிரஜாமிச்சமானஹ. இந்த வார்த்தையை பிரஜாபதி கிட்ட போய் சொன்ன உடனே தன்னுடைய பிள்ளைக்கு பசங்களுக்கு பிள்ளைகள்லாம் வரணும் அப்படின்னு விரும்பி, அதனாலே இந்த பிரஜாபதிக்கு சோகம் ஏற்பட்டது. வேதம் சொல்றது, இதனாலதான் லோகத்துல கூட பாட்டனாருக்கு தன் பிள்ளைக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, நமக்கு குழந்தை இல்லைன்னு அவன் வருத்தப்படுற மாதிரி நமக்கு பேரன் இல்லை அப்படின்னு பாட்டனாரும் வருத்தப்படுற லோகத்துல நாம பார்க்கிறோம். இதுக்கு காரணம், ஆதி காலத்துல தான் படைத்த பிரஜைகளுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு பிரஜாபதியான பிதாமகர் வருத்தப்பட்டாரோ இல்லையோ, இதுதான் காரணம் அப்படின்னு வேதம் சொல்றது. தஸ்மாத்யஞ்ச பிரஜா புனக்தியஞ்சன தாபுபௌஷோசதஹ பிரஜாம் இச்சமானௌ. பிரஜையை விரும்பி இவா ரெண்டு பேருமே, தாத்தா அப்பா, அதாவது பிள்ளையும் தகப்பனும் ரெண்டு பேருமே பிரஜைக்காக பிரஜையை விரும்பி கிடைக்கலன்னா வருத்தப்படுறா அப்படின்னு வேதம் சொல்றது. உடனே அக்னி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரோ இல்லையோ, நீ பண்ணுன்னு பிரஜாபதி அனுமதி கொடுத்த. தா ஸ்வக்னிம் அப்யசிருஜத் தா அக்னிரத்யைத். உடனே அக்னி என்ன பண்ண, அந்த கர்ப்பத்தை உண்டாக்க பண்ண, கர்ப்பத்தை உண்டாக்கின. அப்போ சோமோ ரேதோ ததாத். சோமன்ற தேவன் இந்த ரேதஸ்தை தரிச்சான். என்ன, சிராபமாகாமல் அது தரிக்கப்படணுமோ இல்லையோ. அத சவிதா பிராஜனயத். சவித்ரு தேவன் குழந்தையை பிறப்பித்தான், சிருஷ்டி பண்ணான். சரஸ்வதி வாசமததாத். அப்போ சரஸ்வதி தேவி அந்த பிறந்த குழந்தைக்கு வார்த்தையை கொடுத்தா, பேச்ச கொடுத்தா. பூஷா போஷயத். பூஷான்ற தேவன் இந்த குழந்தையை நன்றாக வளரச் செய்தான். இப்படி அக்னி, சோமன், சவிதா, சரஸ்வதி, பூஷா அப்படின்னு 5 தேவதைகள். இவாதான் குழந்தையை பிறப்பித்து வளர்த்த. அப்படின்னாலே இவர்களுக்கு புஷ்டிபதிகள் அப்படின்னு பேராம். தேவாஜேதே த்ரிசம்வத்சரஸ்ய பிரயுஜ்யந்தே ஏ தேவா புஷ்டிபதயः. இவர்களுக்கு புஷ்டிபதிகள்னு பேரு. ஒரு சம்வத்சரத்துல இவாளுக்கு 3 காலத்துல 3 தடவையில இவாளுக்கு யாகத்துல அவிர்வாகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ சம்வத்சரோ வை பிரஜாபதி சம்வத்சரேணைவாஸ்மை பிரஜா பிராஜனயத். ஒரு வருஷத்துல சம்வத்சரன்றது பிரஜாபதி, அதுல 3 தடவை இவாளுக்கு சாதுர்மாச யாகத்துல பங்கு ஆச்சு. அப்போ மருத்துக்கள்னு சில தேவதைகள், அவ 49 பேர். அவ 7 கணம், 7 ஒரு கணத்துல 7 பேர், அந்த மாதிரி 7 பேர் இருக்கவா, 7 கணம், மொத்தம் 49 பேர் மருத்துக்கள்னு சில தேவதைகள். அவளுக்கு
இந்த 5 பேர் பாகத்தை வாங்கிட்டா யாகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவளுக்கு கோபம். அதால என்ன பண்ணா, பிறந்த குழந்தைய கொன்னுட்டாள். பிரஜா ஜாதாக மருதோ க்னன்னே அஸ்மான பின்ன பிராயுக்ஷதேதி அப்படின்னு. அப்போ பிறந்த குழந்தைய கொன்னுட்டாள்னாக்க பிரம்மா வந்து என்னடா ஆச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்த குழந்தையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்த. அதுக்காக என்ன பண்ண, இந்த மருத்துன்ற தேவதைகளை மருத்துக்களை சமாதானப்படுத்தின. அவ என்ன சொன்னா, எங்களுக்கு யாகத்துல பங்கு வேணும், சுத்தாக்க நாங்க அவளை இனிமே கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா. அதுக்காக சஜேதம் பிரஜாபதிர் மாருதகும் சப்தகபாலம் அபஷ்யத் தன்னிரவபது. அதால சப்தகபாலம் என்பதாக 7 கபாலங்களிலே ஓட்டாஞ்சலிலே செய்யப்பட்ட புரோடாசத்துக்கு சப்தகபாலம் பண்ணி அவளை யாகம் பண்ண அப்படின்னு இருந்தது. ஆனாலும் பிறந்த குழந்தை போயிடுச்ச, இப்போ லோகத்துல மேல பிரஜைகள்லாம் மேலும் வளரணுமே, என்ன பண்றதுன்னு பார்த்தேன். இதனை அந்த அப்படி நினைச்சுண்டு இதனாலேயே அவருக்கு ஒரு மறுபடியும் சோகம் வந்தது, ஏற்பட்டது. பூர்வா பிரஜா அதிருக்ஷி மருதஸ்தா அவதிஷு கதம் அபராஹா சிருஜேயேதி. முன்னாடி சிருஷ்டிச்ச பிரஜைகள் எல்லாம் மருத்துக்கள் கொண்டு விட்டார்கள், எப்படி மறுபடியும் பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுன்னு வருத்தப்பட்ட. இந்த சோகமே, அதாவது அவர் சரீரத்தில் ஏற்பட்ட இந்த சோகமே உருண்டு திரண்டு அவருடைய சக்தி ஒன்னா ஏற்பட்டது. அதையே அந்த தன் சரீரத்தில் ஏற்பட்ட சக்தியே உருண்டையா திரட்டி ஒரு முட்டையாட்டமாக ஆக்கினர். அதையே வளர்த்து அதுல இருந்து குழந்தைய உண்டு பண்ண அப்படின்னு வருது. தஸ்ய சுஷ்மஹா ஆண்டம் பூதம் நிரவர்த்தத தத்யுதஹரது ததபோஷயது. அந்த முட்டைய காப்பாற்றின, வளர்த்து வந்த. தத் பிராஜாயத, அதிலிருந்து பிரஜைகள் உண்டாயின. ஆண்டஸ்யவாயேதத் ரூபம் யதாமிக்ஷா. இது பிரஜாபதியினுடைய சரீரத்திலிருந்து ஒரு முட்டை உண்டாச்சு. அதே மாதிரி அது அந்த அண்டத்தினுடைய ரூபம்தான், ஆண்டத்திலிருந்து உண்டானதுடைய ரூபம்தான் ஆமிக்ஷை என்பது. ஆமிக்ஷைனா பால்ல, சூடான பால்ல புறகுத்தினா அது கட்டியின் நிறையமா தொய்யுமோ இல்லையோ, அந்த கனீபூர கட்டியான பாகத்துக்கு ஆமிக்ஷான்னு பேரு. அதை கொண்டு மேல ஹோமம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆமிக்ஷையை விதிக்கிறதுக்காகவும், இந்த அக்னி சோமன் சவிதா சரஸ்வதி பூஷா அப்படின்றதான 5 புஷ்டிபதிகள்ல தேவதைகளுக்கு 3 தடவை யாகத்துல பாகம்ன்றதையும் விதிக்கிறதுக்காக இந்த கதை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மற்றொரு கதை. இது 2வது அஷ்டகத்துல ஆரம்பத்திலேயே வருது. பசுவை பத்தி, அக்னிஹோத்திரத்தை பத்தி வருது. அக்னிஹோத்திரம்னு பசுவுக்கே கூட ஒரு பேரு, அப்படி அதுக்கும் ஒரு கதை மேல வரப்போகுது. இதுல அங்கிரசு அப்படின்றவர்கள்லாம், அதாவது அதர்வான்னு இருக்கிற அதர்வண வேதத்தை லோகத்துக்கு சாட்சாத்காரம் பண்ணி கொடுத்தவர் அங்கிரசு. அவர்களுடைய சந்ததியில வந்தவாள்லாம் கூட அங்கிரஸ்ன்னு சொல்லுவார். அவள்லாம் ஒரு சத்திரயாகம் பண்ண ஆரம்பிச்சாராம். அங்கிரசோவை சத்திரமாசத. சத்திரயாகம் பண்ணணும்னா அதுக்கு யாகத்துக்கு திரவியமான நெய், பால், தயிர் எல்லாம் போகணும்னா அதுக்காக பசு மாடு போகணும் இல்லையா? அதுக்காக பழைய காலத்தெல்லாம் மாட்டையும் வளர்ப்பா.
தேஷாம் பிரஷ்னிர் தர்ம துக்ராசீத். அவளுக்கு பிருஷ்ணி, பிருஷ்ணினாக்க ஏதோ ஒரு வெளுப்பான பசுமாடு, அது தர்மத்துக்கு பாலெல்லாம் யாகத்துக்கான கவிச கொடுக்கறதாக இருந்தது. ஆனா அப்போ என்ன ஆச்சுன்னா, பசுவை மேய்க்க விட்டுடுவார், அது தாம்பாட்டுக்கு போகும், போய் புல்லெல்லாம் தின்னுட்டு வரும். பசுவுக்கு ஆகாரத்துக்காக தனியாக அதிகப்படி செலவு கிடையாது. பழைய காலத்துல அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா க்ஷாமத்தினால எங்கேயும் புல்லே இல்லை, அதனால அதுக்கு ஆகாரமே கிடைக்கல. அது என்ன பண்ணிட்டு, இவ சோமயாகம் பண்ணி இந்த சோம லத்தை, அது ஒரு கொடி, அதை ஷாறு பிழிஞ்சு யாகத்தை பண்ணுவா. ஷாறு பிழிஞ்ச உடனே அதோட சக்கையை போட்டுருவாளோ, அந்த சக்கையை தான் அது சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருந்தது. அந்த வெளுப்பான பசுமாடு ரிஜீஷேன அஜீவத்து, அந்த சோமலத்தையின் சக்கையை தின்னு ஜீவிச்சுட்டு இருந்தது. அப்போ அதுவே சக்கையை தின்னு இருந்தா அது என்னத்தை பால் கொடுக்குற சக்தி அதுக்கே எப்படி இருக்கும்? அப்ப இந்த அங்கிரசுக்கள்லாம் சேர்ந்து பார்த்தா, நாம எப்படி சத்திரியாகம் பண்ண முடியும்? இந்த பசுமாட்டுக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியல, அப்படி இருக்க சத்திரியாகத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்றதாக அவெல்லாம் ஒருத்தர் பேசியிருந்தா. தே ப்ருவன் கஸ்மைனு சத்ரமாஸ்மஹே ஏஷ்யாவோஷதீர்ன ஜனயாம இதி. அஸ்யாக, இந்த பசுமாட்டுக்கு ஓஷதீஹி ந ஜனயாமஹா, ஓஷதிகளை உண்டு பண்றதுக்கு நம்மால முடியல, சத்திரியாகம் எப்படி பண்ண முடியும்? ஆகையினால என்ன பண்ணணும், முதல்ல பசுமாட்டுக்கு ஆகாரத்தை கல்பிக்கணும். புல்கள்லாம் வளரணும்னா, புற்கள் வளர மழை பெஞ்சா தானாவே வளர்ந்துடும். அதுக்காக மழைக்கான யாகத்தை பண்ணுவோம், காரியரேஷ்டி பண்ணுவோம் அப்படின்றதாக ஆரம்பிச்சு மழைக்காக யாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே திவோ விருஷ்டி மசுர்ஜந்த, அப்போ மேல் லோகத்திலிருந்து மழை புரிஞ்சது. யாவந்தஸ்தோகா அவாபத்யந்த தாவதீரோஷதயோ ஜாயந்த. மேலிருந்து வானத்திலிருந்து எத்தனை துளிகள் கீழே விழுந்ததோ அத்தனை ஓஷதிகள் பூமியில அப்படியே வச்சது. அப்போ நிறைய மழை பெஞ்சது, நன்னா பயிரெல்லாம் முளைச்சது. இப்போ பட்டு மாடு அத ஆகாரத்தை ஸ்வீகரிச்சுட்டு நிறைய பால் தரும் அப்படின்னு பாலுக்கு சந்தோஷமா இருந்தா. பசுவை மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சா அது போய் சாப்பிட்டு வந்தது. அந்த சமயத்துல என்ன பண்ணா, பிதற்கள்லாம் தங்களுக்கு யாகத்துல பங்கே இல்லையே அப்படின்றதாக அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதால என்ன பண்ணா, அந்த செடி கொடி புல்லு எல்லாம் முளைச்சது கொள்ளியோ, அதுல விஷத்தை தடவி விட்டுட்டா. பிதரோ விஷேன லிம்பன்னு, அந்த புற்கள் உண்டான பொருட்கள்ல விஷத்தை பித்திருக்கள் தடவி விட்டுட்டாங்க. அப்போ தாசாஞ்சம் செய்து அந்த விஷம் தடவினதான புல்ல மேஞ்சுட்டு பசுமாடு திரும்பி வருது. அதை சாப்பிட்டதுனால இது உடம்புக்கு தள்ளாடுறது, உடம்பு முடியவே இல்லை. அதுதானே ஜக்தாபியம் தேய்க்கணும், இதுக்கு வியாதி வந்துருக்கு. உடனே இவாள்லாம் பார்க்கா, என்னது அங்கிரசுக்கெல்லாம் பார்க்கறா. தே புருவன் கைதமித்தம கரிதி, இந்த மாதிரி காரியத்தை யார் பண்ணா, இந்த விஷத்தை யார் தடவினா அப்படின்றதாக. ஏன்னா இத புல்ல சாப்பிடவே தான் இதுக்கு வியாதி வந்திருக்கு. அப்போ மழை பெஞ்சு நன்னா புல்லு முளைச்சிருக்கு. அப்ப புல்லுல ஏதாவது தோஷம் இருந்தா இந்த தோஷத்தை யார் பண்ணா, ஏற்படுத்தினா அப்படின்னு கேட்டா. அப்போ பித்ருக்கள் முன்னாடி வந்து நாங்க தான் அந்த மாதிரி பண்ணோம், என்ன எங்களுக்கு பங்கே தருவது இல்லையே, கிடைக்கலையே, நீங்க யாகம் பண்றீங்கோ, ரிஷிகளானவங்களுக்கு
நீங்க யாகம் பண்ணாக்க அந்த யாக ஹவித்தாலே தேவதைகள்லாம் பிரீத்தி அடைக்கிறா, அவளுக்கு லாபமாச்சு. அவ நீங்க கேட்ட பலத்தை அனுகிரகிக்கிறா, உங்களுக்கும் லாபமாச்சு. நடுவுல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, அதனால எங்களுக்கு என்ன லாபம்? அதனால நாங்க தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணணும் அப்படின்னு வயம்பாகதேயமிச்சமானா இதி பிதரோ புருவன். நாங்க தான் எங்களுக்கு ஏதாவது பங்கு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உடனே இந்த அங்க ரிஷிகள்லாம் கேட்கிறார், கிம்போ பாகதேயமிதி, உங்களுக்கும் பங்கு தரோம் அவ்வளவுதானே, என்ன பங்கு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே பித்திருக்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு அக்னிஹோத்திரத்துலதான் பங்கு வேணும். ஏன்னா எல்லா யாகத்தையும் விட ரொம்ப முக்கியமானது அக்னிஹோத்திரம் தான். அக்னிஹோத்திரத்தை நிச்சயம் 2 வேளையும் பண்ணணும் இல்லையா? அதால அந்த அக்னிஹோத்திரத்துல எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்றதாக கேட்டோம். அக்னிஹோத்திர ஜேவனோப்யஸ்விச்சப்ருவன், இவாளும் தேவ்ய ஏதத்பாகதேயம் பிராஜச்சன்னே, உடனே இவாளும் அதே மாதிரி அக்னிஹோத்திரத்துல உங்களுக்கும் பாகதேயத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா உடனே பித்திருக்களும் சந்தோஷம் அடைஞ்சு அந்த விஷத்தை தடவினாலோ இல்லையோ அதை தொடச்சு விஷத்தை போக்கிட்டா. யத்ருத்வா நிமார்ஷ்டி, அதுக்காக தான் அக்னிஹோத்திரத்துல யாகம் பண்ணிட்டு பித்திருக்களுக்காக ஜலத்தை மார்ஜனம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதை பண்ணா பித்திருக்களுக்கு பங்காக, அதனால சந்தோஷம் அடைஞ்சால் பித்திருக்களும். உடனே அவன் என்ன பண்ணா, ததோ வைதவோஷதீரஸ்பதயன் யஏவம் வேத ஸ்வதம் தே ஸ்மா ஓஷதயः. இந்த விற்த்தாந்தத்தை எவன் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கும் பொருட்கள்லாம் நீப்பாக இருக்கு. இந்த சொல்லிட்டு மேல இன்னொரு கதையும் கூடவே சொன்னது என்னன்னா, உடனே இந்த மாடு என்ன பண்ணிட்டு இப்ப நன்னா பொருட்களை புல்லு எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டு வருது, நன்னா பால் கறக்கிறது. ஆனா அந்த பால் அந்த பசுவனுடைய கண்ணுக்குட்டிக்கு உரித்தானது. இப்போ அதை கொண்டுதான் இப்ப மேல அக்னிஹோத்திரம் பண்ணி ஆகணும் இல்லையா? ஆனா அந்த பங்கு யாருக்கு, அது யாருக்கு உரிமை? கண்ணுக்குட்டிக்கு தானே அது. அதால முதல்ல கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கு மீதி எடுத்துப்போம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, தேவத்சம் உபாவா சுஜன், கண்ணுக்குட்டியை அறுத்து விட்டா. அது கொஞ்சம் பசுமாடு கிட்ட பால் குடிச்சுது. உடனே கண்ணுக்குட்டி கிட்ட போட்டான், எங்களுக்கு நாங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும், அதுக்கு ஹவிஸாக பால் தேவையா இருக்கு, அதுக்கான பாலை நீ எங்களுக்கும் மிச்சப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதாக பிரார்த்திச்சா. இதன்னோ ஹவ்யம் பிரதாபய இதி, இந்த ஹவ்யத்தை எங்களுக்கு நீ கொடுக்கணும்னு கேட்டா. உடனே கண்ணுக்குட்டி கேட்டது, எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, வரம் கொடுத்தாக்க நான் மீதி பாலை உங்களுக்கு கொடுக்குறேன். சோப்ரவீத் வரம் விருணை, சரி என்ன கேளு, வரத்தை தரோம் அப்படின்னு சொன்னான். நான் கண்ணு குட்டி போட்ட பிற்பாடு 10 நாள் எங்க அம்மா கிட்ட இருந்து பாலை நீங்க கறக்க கூடாது. தசமாராத்ரீர் ஜாதம் நதோஹம், பசுமாடு கண்ணு போட்டா 10 நாளைக்கு மொத்த பாலும் கண்ணு குட்டிக்கு தான், அதுல நீங்க பங்குக்கு வரக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது ஆசங்கவம் மாத்ரா சகச்சராணீதி, சங்கம காலம் முடிகிற பர்யந்தம் நான் எங்க அம்மாவோட தாய் பசுவோட கூட இருக்கணும், என்ன அதோட பிரிக்க கூடாது அப்படின்னு. அவளும் அந்த வரத்தை கண்ணுக்குட்டிக்கு கொடுத்தா. அதால இப்ப கூட என்ன பண்றா பெரியவாள்லாம், அதுக்காக தான் முதல்ல பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பாலுக்கு உரிமையான கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கண்ணுக்குட்டி முதல்ல பாலை பருகணும், அதுக்கப்புறம்
தாங்கள் பாலை கறந்துப்பா, கறந்துட்டு உடனே கண்ணுக்குட்டி அவுத்து தாய் பசுவோட விட்டுடணும். அது குடிச்சுட்டு சங்கம காலம் பர்யந்தம் அது கூடவே மாட்டோடையே சுத்தின்னு இருக்கும். அதை தனியா பிரிக்க கூடாதுன்னு இருக்கு இந்த வேதம் சொல்றது. தஸ்மாத் வத்சம் ஜாதம் தசராத்ரீர்நதுஹந்தி ஆசங்கவம் மாத்ரா சகச்சரதி. அதால கண்ணு போட்ட 10 நாளுக்கு அந்த மாட்டுக்கிட்டே இருந்து பாலை கறக்கக்கூடாது, கறக்கிறது இல்லை. சங்கம காலம் முடிகிற வரையில், அதாவது காட்கால பாலை கறந்தாச்சுன்னா மாத்தியான்ஹி காலம் வர பர்யந்தம் 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட கண்ணுக்குட்டிய தாய் பசுவோடையே சேர்த்து விடணும். என்ன வாரே அப்படிதான வரம் வாங்கிட்டு இருக்கு. அதால அதை அவுத்து விட்டுறணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கம காலம் ஆயிடுத்து, சங்கம காலம் முடிஞ்சுடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிய மறுபடியும் தனியா பிரிச்சு கட்டணும். அதையும் விதிக்கிறது வேதமே. ஏன்னா கூடவே விட்டுருந்தாக்க என்ன ஆகும், சாயங்காலம் கறக்கிறதுக்கு பால் இருக்காதபடி அது கூடவே இருந்து குடிச்சுட்டே இருக்கும். அப்போ சாயங்காலம் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு திரவியம் தேவையோ இல்லையோ, அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தஸ்மாத் வத்சகம் சகம் சிருஷ்ட தஜகம் ருத்ரோ காசுகா அதிஹி சந்தாந்தயதி. இந்த ஒப்பந்தம் என்ன வரம் கேட்டிருக்கு, சங்கம காலம் முடிகிற பர்யந்தம் தாயோடு இருக்கணும் தான் கேட்டிருக்கு. சங்கம காலம் முடிஞ்ச உடனே கண்ணுக்குட்டியை தனியாக கட்டிடணும். அப்படி கட்டல அப்படின்னாக்க ராத்திரிக்கு பால் கிடைக்காதோ இல்லையோ அக்னிஹோத்திரத்துக்கு, சாயம் அக்னிஹோத்திரத்துக்கு. அப்போ ருத்ரன் என்ன பண்ணுவான், வேதத்துல ருத்ரன்னு பேரு அக்னி சொல்லும். ருத்ரோவா ஏஷா யத் அக்னிஹி அப்படின்னு அக்னிக்கு ருத்ரன்னு பேரு. ஏன்னா அக்னிதான் குரூரமானவனாக நடந்தது அப்படின்னா. அதால அக்னி என்ன பண்ணுவான், அக்னிஹோத்திரத்துக்கு, அக்னிஹோத்திரம்ன்றது இப்ப அக்னி பகவானுடைய பேர்லயே அந்த யாகம் இருக்கிறபடினாலே அக்னிஹோத்திரம்னு பேரு. தனக்கு ஹவிஸ்தான பால் கிடைக்காம மொத்தம் இந்த கண்ணுக்குட்டியே குடிச்சிட்டு போயிடுச்சுனாக்க இந்த கண்ணுக்குட்டிய அவன் மாரணம் பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான், அழிச்சுடுவான். என்ன அதிஹி சந்தாந்தயதி. ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. அது கேட்ட வரம் சங்கம காலம் முடிகிற பர்யந்தம் தான் தாயோட இருக்கணும்னு கேட்டது. சங்கம காலம் முடிஞ்சுடுச்சுனாக்க கண்ணுக்குட்டியை தனியா கட்டிடணும் அப்படின்றதாக வேதம் சொல்றது. இதனால நமக்கு என்ன உபதேசம் கிடைக்கிறதுன்னா, ஒரு பசுமாடு கண்ணு போட்டா அந்த பசுவுக்கு இருந்து 10 நாளைக்கு பால் கறந்துக்க கூடாது. அதே மாதிரி பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் கண்ணை ஊட்ட விட்டாதான் பாலும் நிறைய கறக்கும். அதுக்கப்புறமும் பால் கறந்த பிற்பாடு கண்ணுக்குட்டியை தனியா கட்டக்கூடாது, தாய் பசுவோட சேர்த்து விட்டுடணும். அதுவும் சங்கம காலம் முடிஞ்சுடுச்சுனாக்க மறுபடியும் தனியாக கட்டணும். அப்பதான் மடியில பால் சேரும் சாயங்காலத்துக்காக அப்படின்ற இந்த கதைய நமக்கு வேதம், இந்த கதை மூலமாக இந்த உபதேசத்தை வேதம் பண்றது. அப்படியாக இப்போ 3 கதைகளை வேதத்தில் இருக்கிறத இப்ப நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.